வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், குரு வாழ்க, குருவே துணை. நான் ஆழியார் வரப்போகிறேன், பயிற்சிக்கு வரப்போகிறேன்னு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே சந்தோஷமாயிட்டேன். எப்படா அந்த நாள் வரும் அப்படின்னு ஒரு விஷுவலைஸ் பண்ணி பார்த்துட்டேன். இந்த இயற்கை சூழல் நிறைஞ்ச இந்த ஒரு இடத்த அறிவு திருக்கோயிலை மனக்கண்ணால் கொண்டு வந்து பார்த்து அதில் நான் போய் என்டர் ஆகிற நிமிஷமே அது ஒரு சந்தோஷம் மனசுக்கு வந்துருச்சு. இப்போவும் பாருங்கள், ஒரு நர்வஸாக இருக்குது, இதை விட்டுட்டு போகணுமான்னு இருக்குது. அவ்வளோ ஒரு நல்ல கவனிப்பு. என்ன சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே கேம்பஸ்குள்ளே நுழைஞ்சதுமே ஒரு பாதுகாப்பாக உணர்றோம். பெண்கள், ஆண்கள் எல்லாருமே ஒரு பாதுகாப்பு அந்த வளையத்துக்குள்ளே தான் இருக்கும். ஆற்றல் மிக்க களம். ஐயாவோட மகரிஷியோட ஆற்றலும் முழுவதுமாக உள் வாங்கிக்கிறோம். அப்புறம் பார்த்திங்கன்னா, தங்குறதுக்கு இடம் நல்லா சுத்தமாக பராமரிப்பு நல்லா பராமரிக்கிறாங்க. அது மாதிரி ஐயா சொன்ன மாதிரி காலையிலே நாங்கள் இருக்கிற இடத்துக்கே வந்து தேநீர் கொடுக்குறாங்க. காலையிலேயே அதெல்லாம் குடிச்சிட்டு நல்லா ஃப்ரெஷ் ஆகிட்டு வரோம். பார்த்தீங்கன்னா, இங்கே ஹாலில் வந்து மெடிடேஷன் பண்ணுறோம். அதுக்கப்புறம் உடற்பயிற்சி பண்ணுறோம். இந்த உடற்பயிற்சியில் இப்போ நாங்கள் ஸ்பெஷலாக கற்றுக்கிட்டது ஸ்பெஷல் எக்ஸசைசஸ். ஸ்பெஷல் எக்ஸசைஸ் என்னென்னா, தைராய்டு, இடுப்பு வலி, முதுகு வலி, ஆஸ்மா பேஷண்ட் இவங்கெல்லாம் வந்து கேட்டால் என்ன சொல்கிறது, ஏன்னா அப்படி தான் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. வெறும் எக்ஸசைஸ் மட்டும் கற்றுக்கிட்டா அவங்களுக்கு பத்தாது, அதனால் யோகாசனத்தையும் சேர்த்து சொல்லுங்கள் அப்படின்னு கற்றுக் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் கற்றுக்கிட்டோம். அடுத்தது இங்கே வந்து உணவு சொல்ல தேவையில்லை. இங்கே பலதரப்பட்ட மக்கள், அதாவது வயதுக்கு ஏற்ற மாதிரி எல்லா வயதும் கலந்த மக்கள் தான் இங்கே இருக்கோம். அவங்களுக்கு தகுந்த மாதிரி உணவு எளிதாக ஜீரணமாகிற மாதிரி உணவு கொடுக்குறாங்க. எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லை. நல்ல டைமிங் கொடுத்து ரெஸ்ட் எடுக்க வச்சு அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து சப்ஜெக்ட்லாம் கொடுக்குறாங்க. அதனால் பேராசிரியர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, நம்மளை கட்டுக்குள்ளே வச்சுருக்காங்க. நல்லா ஒரு நகைச்சுவையாக சொல்லி அழகாக கொண்டுட்டு போய் கவனச்சிதறல் இல்லாமல், தூக்கம் வராமல் அது பார்த்துக்கிறது அவங்களோட ஸ்பெஷாலிட்டி. ஒரு அன்போட, கருணையோட, மென்மையாக பேசுகிறாங்க. ஒரு நகைச்சுவையாக எடுத்துக்கிட்டு போகிறாங்க சப்ஜெக்டை. அதுக்கப்புறம் சப்ஜெக்டில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெகுளாமையில் 12 வகையான கோபத்தை நம்ம கற்றுக்கிட்டோம். கோபம்னு ஒரே வார்த்தையில் சொல்லிட்டோம், ஆனால் 12 வகையான கோபத்தை கற்றுக்கிட்டோம். நம்ம வந்து ஆசிரியராக உருவாகிறப்ப நான் மறுபயிற்சிக்கு வந்திருக்கேன். ஒரு 5 மாதமாக நான் சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். நம்ம மதிப்பு இன்னும் கூடுது. மதிப்பு கூடுறது இல்லாமல் நம்ம கற்றுக்கிட்டதை நம்மளும் நடைமுறைப்படுத்தணும், செயல்படுத்தணும், அதுக்கு தகுந்த மாதிரி வாழணும். மற்றவங்களுக்கு ஐயா சொன்ன மாதிரி ரோல் மாடலாக இருக்கணும். அதை பார்த்து மற்றவங்களும் கற்றுக்குவாங்க. ஏன்னா வர்றவங்கெல்லாம் கேட்குற கேள்வி, நீங்கள்லாம் எத்தனை நிமிஷம் பண்ணுவீங்க தவம்? எங்களெல்லாம் என்னமோ பெருசாக நினச்சிக்கிட்டாங்க. நான் இப்போ தான் ஒரு 5 மாதமாக தான் நான் சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். நீங்கள்லாம் எத்தனை நிமிஷம் தவம் பண்ணுவீங்க? நீங்கள்லாம் டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுவீங்களா அப்படின்லாம் கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஏதோ ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். அவங்க பல ஒரு பிரச்சனைகள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்தில் வந்திருப்பாங்க சொல்யூஷன் கிடைக்கணுங்கிறதுக்காக. அந்த சொல்யூஷன் சொல்கிறதுக்கான இடத்துல நம்ம இருக்கோங்கிறப்ப நம்மளை மேன்மைப்படுத்திக்கணும். நம்ம வந்து பொறாமை, கவலை, கோபம் இதுலேருந்து குறைச்சிக்கிட்டு எல்லாம் நம்ம மற்றவங்களுக்கு அப்போ தான் நம்ம வழிகாட்டியாக இருக்க முடியும்னு சொல்லி எல்லாத்துக்கும் பேராசிரியர்கள் எல்லாருக்கும், இங்கே உட்காந்து கேட்ட எல்லாருக்கும், இந்த வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லி முடிச்சுக்கிறேன். வாழ்க வளமுடன்.